தஞ்சை பெரிய கோவிலின் கற்பனை செய்திகளை காண வந்த அன்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கற்பனை செய்திகள். தஞ்சை பெரிய கோவிலை பற்றிய உண்மைக்கு புறம்பான பல கற்பனை செய்திகள் கடந்த சில நூற்றாண்டு காலமாக மக்களிடம் ஆழமாக நிலவி வருகின்றது. இத்தகைய செய்திகள் பற்றி இனி காண்போம். நிழல் சாயாத கோபுரம். கருவறைக்கு மேலாக உள்ள ஸ்ரீ விமானத்தை கோபுரம் என குறிப்பிட்டு அதன் நிழல் ஒருபோதும் கீழே சாயாது என்பர். சிலர் மேலேயுள்ள சிகரம், கலசம், இடபம் ஆகியவற்றின் நிழல் மட்டுமே தரையில் விழாது என்றும் அவை கோபுரத்தின் மேலேயே விழும் என்றும் கூறுவார்கள். இத்தகைய கூற்றுகள் அனைத்தும் தவறானவையாகும். இக்கோவில் ஸ்ரீ விமானத்தின் கலசம், சிகரம், கீர்த்தி முகம், இடபங்கள், நெடுந்துயர்ந்த கட்டுமானம் ஆகிய அனைத்து நிழலும் எல்லா காலங்களிலும் தெளிவாக தரையில் விழும் என்பது உண்மையான கருத்தாகும். சாரப்பள்ளம். ஸ்ரீ விமானத்தின் மேல் உள்ள பந்து போன்ற சிகரக்கல் உரைக்கல் என்றும் அது 80 டன் எடையுடையதென்றும் தஞ்சைக்கு வடகிழக்கே உள்ள சாரப்பள்ளம் என்னும் ஊரிலிருந்து மண்ணால் சாய்வுதளம் ஏற்படுத்தி அதன் வழி இக்கல் யானைகளின் துணையுடன் இழுத்து வர பெற்று ஏற்ற பெற்றது என்றும் சுவையாக கூறுவார்கள். இதுவும் உண்மைக்கு புறம்பான ஒரு தவறான செய்தியாகும். ஸ்ரீ விமானத்தின் மேல் உள்ள சிகரம் பல கற்களை இணைத்து உருவாக்க பெற்றதாகும். 80 டன் எடை என்பதும் தவறு. சாரப்பள்ளம் என்னும் இடம் தஞ்சையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வயலூர் என்னும் ஊரில் உள்ள ஒரு இடத்தின் பெயராகும். அங்கிருந்து சாரம் என்பது சாத்தியமில்லாத கூற்றாகும். ஸ்ரீ விமானத்தின் மேலுள்ள பந்து போன்ற சிகரக்கல்லை வைப்பதற்கு மிக குறைந்த கோணத்தில் சாய்வுதளம் ஏற்படுத்தினால் கூட கோயில் வளாகமே போதுமானதாகும். சுருள் சாய்வுதள அமைப்பில் தான் கட்டுமான கற்களை மேலே எடுத்து சென்றிருக்க வேண்டும் என்று கட்டடக்கலை வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறு திகழ்ந்த சுருள் சாய்வுதள மண் தற்போது பெரிய கோயிலுக்கு தென்புறம் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வரை நீண்ட மேடாக காட்சியளிக்கின்றது. இது ஆய்வுக்குரியதாகும். அழகி கொடுத்த பிரம்மந்திரக்கல். ஸ்ரீ விமானத்தின் உள்ள உச்சியை மூடும் கற்களை பிரம்மந்திரக்கல் என குறிப்பிடுவர். தஞ்சை கோயிலின் உச்சியில் உள்ள சிகரம் பிரம்மந்திரக்கல் கல்லின் மேல் உள்ளதாகவும் அது அழகி என்ற கிளவி வைத்திருந்த கல் என்றும் அதன் நிழலில் தான் ஈசன் இருப்பேன் என்று ராசராசனின் கனவில் கூறவே அவ்வாறு அக்கல் அங்கு ஏற்ற பெற்றதாகவும் கூறுவர். இப்புனைந்துரை 1800 காலகட்டத்திலேயே நிலவியது என்பதற்கு கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் எழுதிய பெருவுடையார் பாமாலையில் ஒரு பாடல் குறிப்பு உள்ளது. அவனென்று ஓரணுவும் அசையாமை கட்டுகின்றான், சிவனென்று விமானத்தில் சீரோ பாரா சிலை எடுக்க, தவனென்று மூதாட்டி தவக்குடலில் இருந்தானே, இவனென்று யார் வல்ல ராசராசேஸ்வரனை என்பது இப்பாடலின் வரிகளாகும். தஞ்சை பெருவுடையார் முன்பு திகழும் ஒரே கல்லாலான இடபம் ராசராசன் உருவாக்கியதென்றும் முன்னர் அவர் முயன்று செய்த நந்தி உருவத்தினுள் தேரை இருப்பது அறிந்து அதனை தவிர்த்துவிட்டு இப்பெரிய நந்தியை அவர் உருவாக்கினார் என்று சுவையாக கதை கூறுவார். மேலும் புதிய பெரிய நந்தி ஒவ்வொரு நாளும் வளரத் தொடங்கவே பின் வந்தவர்கள் அதன் தலை மீது ஒரு பெரிய ஆணியை அடித்து அதன் வளர்ச்சியை கட்டுப்படுத்தினர் என்றும் கூறுவர். இக்கூற்று அனைத்தும் கற்பனை கதைகளே ஆகும். மாமன்னன் இக்கோயிலுக்கென வெடித்த இடபம் தற்போது வாராகி கோயிலுக்கு அருகே திருச்சுற்று மாளிகையில் உள்ளது. இது பிற்காலத்தில் அங்கு இடம்பெறச் செய்தலாயிற்று. தற்போது காணப்பெறும் பெரிய இடபம் தஞ்சை ஆட்சி செய்த நாயக்க அரசர்கள் காலத்தில் உருவாக்க பெற்றதாக வளர்கிறது என்பதெல்லாம் கற்பனை கதைகளை. ஸ்ரீ விமானத்தில் உள்ள ஐரோப்பியர் உருவம். ஸ்ரீ விமானத்தின் 2ஆம் நிலையில் உள்ள கீர்த்தி முகம் ஒன்றில் மார்பளவு உடைய ஒரு மேலை நாட்டவர் உருவம் தொப்பி அணிந்து காணப்பெறுகின்றது. இதனை சுட்டிக்காட்டி மாமன்னர் ராஜராஜனின் சிற்பிகள் எதிர்காலத்தில் ஐரோப்பியர் ஆட்சி தமிழகத்தில் நிலவும் என்பதை முன்னரே அறிந்து இவ்வாறு காட்டியுள்ளனர் என்று தவறான செய்தி கூறுவார்கள். தற்போது காணப்பெறும் ஐரோப்பியர் உருவம் தஞ்சை நாயக்கர் காலத்து திருப்பணியின் போது இடம்பெற்ற சுண்ணாம்பு காரை என்ற சுதையால் செய்யப்பட்ட உருவமாகும். கிபி 1620 காலகட்டத்தில் தஞ்சை நாயக்க அரசர் ரகுநாத நாயக்கருக்கும் டேனிஷ் அரசருக்கும் நெருங்கிய நட்புறவு ஏற்பட்டது. டேனிஷ் அரசருக்கு ரகுநாத நாயக்கர் தங்க ஓலையில் தமிழில் எழுதிய நட்புறவு கடிதம் ராயல் ஆர்பைன்ஸ் கோப்பன்ஹேகனில் இன்றும் காட்சி பொருளாக உள்ளது. தரங்கம்பாடியில் டேனிஷ் நாட்டவருக்கு வணிக மையம் அமைக்க ரகுநாத நாயக்கர் அனுமதி அளித்ததால் அந்நாட்டவர் சிலர் அடிக்கடி தஞ்சை வரும் வாய்ப்பு ஏற்பட்டது. அக்காலகட்டத்தில் திருப்பணிகள் நிகழ்ந்ததால் சிற்பி ஒருவர் தன் தஞ்சையில் கண்ட ஐரோப்பியர் ஒருவர் உருவத்தை தொப்பியுடன் இக்கோபுரத்தில் படைத்துள்ளார் என்பதே சாத்தியமான ஒன்றாகும். கருவூர் தேவர் அட்டபந்தனமிட்டது. 9ஆம் திருமுறையில் திருவிசைப்பா பாடிய கருவூர் தேவர் ராஜராஜ சோழனின் ராஜகுரு என்றும் தஞ்சை பெருங்கோயிலை கட்டி முடித்து பெருவுடையார் லிங்க திருமேனியை அட்டபந்தனம் கொண்டு பிரதிஷ்டை செய்ய முற்பட்ட போது அட்டபந்தனம் இலகி பிரதிஷ்டை செய்ய இயலாமல் போனதாகவும் இதை அறிந்த சோழ மன்னன் மிகவும் வருந்தி போகர் என்ற சித்தரிடம் முறையிடவே அவர் கருவூர் தேவரால் மட்டுமே அட்டபந்தனம் செய்ய இயலும் என கூறவே அவர்தம் ஆலோசனைப்படி கரூரார் வந்து தம் வாய் தாம்பூலத்தை அட்டபந்தனமாக இடவே இது இறுகி லிங்க பிரதிஷ்டை ஆயிற்று என்று கூறுவார்கள். கருவூர் மான்மியம் என்னும் நூல் கிபி 16ஆம் நூற்றாண்டில் வடமொழியில் எழுதப்பெற்ற நூலாகும். இதனை சகம் 1540 ஆங்கில ஆண்டு 1618 ஒருவர் கரூர் புராணம் என்று தமிழில் மொழிபெயர்த்து 20 சருக்கங்களாக பாடி அருளினார். இந்நூலில் 20ஆம் சருக்கமாக அமைந்தது கருவூர் தேவர் கதிபெரு சருக்கம் என்பதே அதன் சுருக்கமாகும். கருவூர் தேவர் கதிபெரு சருக்கம். கரூரில் மனித உணர்வை மறைக்கும், அஞ்ஞான இருளை நீக்கும், மெஞ்ஞான
விஞ்ஞான விளக்காய் பிராமண குலத்தில் ஒரு சித்தர் தோன்றினார். சித்தர் நெறியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டமையால் இவரை கரூர் தேவர் எனவே அனைவரும் அழைத்தனர். இவர் இயற்பெயர் என்னவென்று தெரியவில்லை. இவர் சிறப்பை உணராத அந்தணர்கள் இவரை இகழ்ந்தனர். அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக அக்காலத்தில் மழை பொழியவும் நதியில் வெள்ளம் வரவும் செய்தார். பூட்டியிருந்த கோவில் கதவுகள் தாமே திறக்கும்படியும் சித்து புரிந்தார். ஆனாலும் அந்தணர்கள் தெளிவு பெறவில்லை. இவரை இகழ்ந்து கொண்டேதான் இருந்தார்கள். கரூர் தேவர் பல நாடுகளுக்கு சென்று காசி, காஞ்சி, காலாத்தி, திருவண்ணாமலை, சிதம்பரம் முதலிய தலங்களை வழிபட்டு பாண்டி நாட்டில் உள்ள மதுரை, ராமேஸ்வரம் முதலிய தலங்களையும் வழிபட்டு பூர்ணி நதி தீரத்தில் உள்ள குருகூரை அடைந்தார். குறுகையில் திருமாலடியார்கள் இறைவன் அருளால் இவர் வரவையும் வந்து சிறப்பாக போற்றி வரவேற்றனர். கரூர் தேவர் மகிழ்ந்து இவ்வூரில் நாயும் பரமபதம் பெருக என அருளினார். பின்னர் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு கன்னியாகுமரி சுசீந்திரம் தொழுது தாமிரபரணி கரையில் உள்ள திருநெல்வேலியை கூப்பிடு தூரத்தில் வலம் வந்து தலத்தின் வடபாலையதி நெல்லையப்பரை நினைத்து தான் இருக்கும் இடம் வருமாறு அழைத்தார். இறைவன் எழுந்தருளாததால் கோபம் கொண்டு நெல்லை வலங்குறை சபித்தார். பின்னர் இறைவன் அருள் புரிய தேவர் தம்மிட்ட சாபத்தை மாற்றி அருளினார். திருப்புடை மருதூரில் கரூர் தேவர் இறைவனை அழைக்க மாலும் ஐயனும் தேடி காணாதார். அவர்கள் அதிசயிக்க தலை சாய்த்து ஓலம் ஓலம் என முழங்கி அருளினார். தேவர் அமுதம் என திருவிசை பாயசித்தனர். பின்னர் மற்றும் ஒரு தளத்தில் புறநகர் காவல் தெய்வமாம் சூழி இறைவன் கட்டளையால் மதுவளிக்க உண்டு மகிழ்ந்தார். இவர் ஆணைப்படி வன்னி மரம் மீன் மலை பொழிந்தது. தஞ்சையில் சோழன் நிறுவிய ஆலயத்தில் பெருவுடையாரை பிரதிஷ்டை செய்யும் போது அட்டபந்தன மருந்து இருகாமல் இருந்தது. அப்போது அங்கு வந்த போகநாதர் காக்கையின் காலில் ஓலையை எழுதி கட்டி செய்தியை கரூர் தேவருக்கு அறிவித்தார். கரூரார் எழுந்தருளி தம் வாய்த்தம்பலத்தை அட்டபந்தன மருந்தில் உமிழ மருந்து இறுகி பெருவுடையார் லிங்கம் உறுதியாக நின்றது. அதன் பின்னர் திருவரங்கத்தை அடைந்து அங்குள்ள ஒரு மங்கைக்கு உடலின்பம் அளித்து அரங்கரின் மாணிக்க மாலை அவரிடம் பெற்று அந்த பெண்ணுக்கு அளித்தார். உண்மையை உணராத பாகவதர்கள் அம்மங்கையை இகழ்ந்து தண்டிக்க முற்பட்டனர். கரூரார் வேண்டுகோளின் பேரில் திருவரங்கர் தாமே இந்த ஆபரணத்தை வழங்கியதாக கூறினார். பல தலங்களையும் வழிபட்டு கரூர் அடைந்த தேவரை அங்குள்ள பிராமணர்கள் இகழ்ந்தும் அரசனிடம் அவரை பற்றி இழிவாகவும் கூறினார்கள். கரூர் தேவர் தம் உள்ளம் அந்தணர்கள் கூறியது போல் அல்லாமல் பரிசுத்தமாக இருப்பதை காட்டி தம்மை இகழ்ந்தவர்களின் வீடுகளில் மதுவும் புலாலும் நிறைந்திருப்பதை காட்டினார். அரசர் கரூரார் சிறப்பை உணர்ந்து போற்றினார். தங்கள் தோல்வியால் சினம் கொண்ட அந்தணர்கள் கரூர் தேவரை கொல்ல முயன்றனர். கரூர் தேவர் உலகமே வியக்க பசுபதிநாதனுடன் இரண்டர் கலந்தனர். கரூர் தேவரை கொல்ல வந்தவர்கள் உண்மை இருந்து மனம் கலங்கி கண்ணீர் வடித்தனர். தங்கள் குறை உணர்ந்து மன்னிக்க வேண்டினர். கரூர் தேவர் குலத்தில் உதித்த காரணத்தினால் உங்கள் குற்றங்கள் யாவும் மன்னிக்கப்பட்டன என இறைவன் அசரீரி மூலம் அருளினார். கரூர் தேவர் பாடி அருளிய திருவிசைப்ப பாடல்கள், அவர் பாடிய தலங்கள், அவர் குறிப்பிடும் செய்திகள் ஆகியவற்றை ஆழமாக பார்த்த பின்பு கரூர் புராணம் கூறும், கரூர் கதிப்பெரும் சருக்கம் கூறும் செய்திகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது பல முரண்பாடுகளை காணலாம். வடமொழியிலிருந்து தமிழில் கிபி 1618 பாடப்பெற்ற புராணம் பெரிதும் கற்பனை செய்திகளை கொண்டு திகழ்கின்றது என்பதை நம்மால் நன்கு அறிய முடிகிறது. கிபி 1311 மாலிகாபூரின் படையெடுப்புக்கு பின் ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு மேல் மதுரை சுல்தான்களின் ஆட்சி ஆகியவற்றால் தமிழகம் ஒரு நூற்றாண்டு காலம் இருளை சந்தித்தது. கலையும் கலாச்சாரங்களும் சீரழிந்தன. விஜயநகர பெருவேந்தன் குமார கம்பனின் தென்னக விஜயத்தால் மீண்டும் அவை தலைக்கத் தொடங்கின. அக்காலகட்டத்தில் தான் வடமொழியிலும் தமிழிலும் பல புராணங்கள் எழுந்தன. அதில் ஒன்றுதான் கரூர் புராணமாகும். அதில் கூறப்பெற்றுள்ள கரூரார் பற்றிய செய்திகளை கற்பனை என கொள்ள சால பொருந்தத்தக்கதாகும். ராஜராஜ சோழனின் ராஜகுருவாக விளங்கியவர் சர்வசிவ பண்டிதர் என்பவர் என்பதை அப்பெருவேந்தன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் எடுத்துரைக்கின்றது. கல்வெட்டு சான்றுகள் அடிப்படையில் ராஜராஜ சோழனும் கரூர் தேவரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் என்பதற்கு இதுவரை எந்த கல்வெட்டு சான்றுகளும் கிடைக்கப்பெறவில்லை. கங்கை கொண்ட சோழீச்சரத்துக்கும் கரூரார் திருவிசைப்ப பாடி அருளியதால் ராஜேந்திர சோழனின் அல்லது அவர் மகன் ராஜாதிராஜன் காலத்தில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு கங்கை கொண்ட சோழீச்சரத்துக்கும் இவர் திருவிசைப்ப பாடி இருத்தல் கூடும் என கருத முடிகிறது. தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஓவியத்தில் காணப்பெறும் இரு உருவங்கள், ஒன்று ராஜராஜனும் மற்றொன்று கரூர் தேவரும் என்று தவறாக கூறப்படுகிறது. தற்போது தஞ்சை கோவிலில் திகழும் கரூரார் கோவில் 20ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும். விமானத்தின் உச்சியில் உள்ள பந்து போன்ற சிகரங்கள் ஒரே கல்லாக அமையாவிட்டாலும் சிகரமானது வியப்பூட்டும் வகையில் அமைந்துள்ளது. நேர்த்தியான படைப்பும் உலக கட்டடக்கலை அறிஞர்கள் அனைவரும் வியக்கும் அளவிற்கு படைத்துள்ளனர் நம் தமிழர்கள். விமானத்தின் உச்சியில் உள்ள பந்து போன்ற சிகரங்கள் பல கற்களை இணைத்து செய்யப்பட்ட போதிலும் 1000 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாய் காட்சியளிக்கிறது. மீண்டும் ஒரு வரலாற்று தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.